அத்தியாயம் 98. நான் மிகவும் அசிங்கமானவன். பாகம் 4. இதை நாம் கொண்டாட வேண்டும். இன்று மாலை நான் உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து வைக்கிறேன் என்று மென்மையான குரலில் சொல்லிக்கொண்டே வெளியே இருந்து உள்ளே நுழைந்தார் யேகோவா. அவர் நல்ல மனநிலையில் இருந்தார். லாங் ஹாவோ சென் முதல் 10க்குள் வந்ததால் அவரது இலக்கு எட்டப்பட்டது. உண்மையில் லீ சின் கூட முதல் 10க்குள் வருவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹாவோ யுவே நகரத்தின் நைட் கோயிலுக்கு இது ஒரு பெரிய சாதனை. மற்ற பலரும் பெரும் உற்சாகத்தில் இருந்தனர். போர்வீரர் கோயிலை தவிர மற்ற ஒவ்வொரு கோயிலும் ஏற்கனவே தங்கள் முதல் 10ஐ குறித்துள்ளன. தன் ஆடம்பர ஹோட்டலில் சிவப்பு ஒயின் குடித்துக்கொண்டிருந்த லின்சின் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த பலமான ஆனால் கசப்பான வாசனையை உணர்ந்து அவனுக்கு ஒரு தீவிர ஆசை ஏற்பட்டது. முந்தைய நாள் தனது மாயாஜால சாகச நிகழ்ச்சியால் மற்ற அனைத்து மந்திரவாதி போட்டியாளர்களையும் அவன் மிரட்டி இருந்தான். இந்த 4ஆம் சுற்று போட்டியில் மொத்தம் 16 பேர் இருந்தனர். இதன் விளைவாக அவர்கள் முதல் 10க்குள் வர போட்டியிட்டனர். அதன் பிறகு வரிசையை தீர்மானிக்க பிளே ஆஃப்கள் நடைபெறும். அந்த நாளின் முதல் போட்டிகள் முதல் 6ஐ தீர்மானிக்கும். ஒரு தயக்கமும் இல்லாமல் லின் சினின் எதிர்ப்பாளர் சரணடைந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் முதல் 10க்குள் வர இன்னும் பிளே ஆஃப்களில் வாய்ப்பு இருந்தது. இவ்வளவு அபத்தமான மாயாஜால கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவனுடன் யார் சண்டையிட விரும்புவார்கள்? இதன் விளைவாக லின் சின் சண்டையிடாமல் முதல் 6இல் நுழைந்து வருங்கால டீமான் வேட்டை படையில் உறுப்பினராகும் தகுதியை பெற்றான். மொட்டை தலையுடன் இருந்த அந்த ஆணும் உற்சாகமாக இருந்தான். அவனது தோற்றம் காரணமாக இந்த போட்டிகளின் ஆரம்ப கட்டத்தில் பாதிரியார் கோயில் குழப்பத்தில் இருந்தது, மேலும் புதிய விதிகளை நிறுவ விரும்பியது. ஆனால் போட்டி ஏற்கனவே தொடங்கிவிட்டதால் விதிகளை மாற்ற முடியாது. எனவே தனது வன்முறைமிக்க வலிமையின் காரணமாக இந்த மொட்டை தலை மனிதன் முதல் 10க்குள் வந்ததுடன் பாதிரியார் கோயிலில் போட்டியாளர்கள் அதிகம் இல்லாததால் முதல் 3 இடங்களுக்குள்ளும் வந்துவிட்டான். மேலும் இந்த சூழ்நிலையில் முதல் இடத்திற்காக யாரும் அவனுடன் சண்டையிட முடியாது. போட்டிகளின் 5வது நாளில் கூட்டணியின் பெரிய மைதானத்தில் இருந்த சூழல் ஏற்கனவே தணிந்திருந்தது. போர்வீரர் கோயிலை தவிர மற்ற அனைத்து கோயில்களும் ஏற்கனவே தங்கள் முதல் 10ஐ குறித்துள்ளன. மீதமுள்ள போட்டி வரிசையை தீர்மானிப்பதாகும். பெரிய கோயில்களின் ஆரம்ப போட்டிகளில் வரும் தரவரிசைகள் மேலும் பெரிய பெருமையை கொடுப்பதுடன் சில போட்டியாளர்களுக்கு அவர்களின் தரவரிசைக்கு ஏற்ப சன்மானமும் அதற்கு ஏற்ப பணமும் கிடைக்கும். முதல் 3 இடங்களுக்கான சன்மானம் ஒரு ஆன்மீக தர உபகரணம் ஆகும். இது டீமான் வேட்டை படைகள் தங்கள் பணிகளை முடிக்க ஊக்குவிப்பதற்காக கோயில் கூட்டமைப்பு செய்த ஒரு ஏற்பாடு. அவர்களுக்கு ஒரு நல்ல சன்மானம் கிடைத்தால் வருங்காலத்தில் பணிகள் வரும்போது எப்படி சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். நைட் மைதானத்தின் ஓய்வறையில் போட்டியாளர்கள் கவலையுடன் காணப்பட்டனர். 10 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். படைப்பிரிவு ஆசிரியர்களையும் சேர்த்து 20 பேர் கூட இல்லை. இந்த டீமான் வேட்டை தேர்வில் சிறந்த பலன்கள் முக்கிய நகரங்களுக்குச் சொந்தமானவை அல்ல, ஆனால் அறியப்படாத ஹாவோ யுவே நகரத்திற்கு. சிறிய ஹாவோ யுவே ஹால் எதிர்பாராதவிதமாக 2 சிறந்த பேரை முதல் 10க்குள் உருவாக்கியது. இது ஹாவோ யுவே நைட் ஹாலின் நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வரலாற்றில் இதற்கு முன் எப்போதும் நடக்காத ஒன்று. இதன் விளைவாக பனி போன்ற யேகோவா கூட தனது முந்தைய நாட்களை விட மிகவும் உற்சாகமாக இருந்தார். மீதமுள்ள போட்டியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. போட்டியின் இறுதி கட்டம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களை நல்ல நிலையில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். யேகோவா மீண்டும் மீண்டும் தலையசைப்பதை பார்த்த லீ சின் முன்பு உற்சாகமாக இருந்த அவள் தன்னை அறியாமல் சிரித்தாள். அவளை பொறுத்தவரை முதல் 10க்குள் நுழைந்து டீமான் வேட்டை படையில் உறுப்பினராகும் வாய்ப்பு கிடைத்தது அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அறுவடை. இதன் பொருள் எதிர்காலத்தில் அவளால் நைட் கோயிலின் உயர் அதிகாரியாக ஆக முடியும். மேலும் நைட் உலகின் உயர்ந்த நிலைகளை அவளால் அடைய முடியும் என்பதையும் இது குறித்தது. இதை தவிர தனது தரவரிசையை உயர்த்துவது பற்றி அவள் யோசிக்கவே இல்லை. லாங் ஹாவோ சென் அமைதியாக இருந்தான். தன் ஆசிரியரை உற்று பார்த்தான். அவன் ஆழமாக யோசித்துவிட்டு, ஆசிரியர், நான் அந்த மனிதனை எதிர்த்தால் என் முழு பலத்தையும் கொண்டு அவனுடன் சண்டையிட விரும்புகிறேன் என்றான். யேகோவா நம்பாதது போல், அது உண்மையிலேயே அவசியமா என்றார். லாங் ஹாவோ சென் ஒரு தயக்கமும் இல்லாமல் தலையசைத்தான். ஆசிரியர், மிகவும் பலமான ஒரு எதிரியுடன் சண்டையிடுவது எனது திறனை இன்னும் திறம்பட தூண்டும். ஹான் யூ உடனான சண்டை எனக்கு பெரும் நன்மைகளை அளித்தது.
யேகோவா தயக்கத்துடன் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டு, சரி சரி, இது உன் சொந்த முடிவு என்பதால் ஆசிரியர் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் உன் திறமைகளை நீயே எடை போட்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும். போட்டியின் இறுதி கட்டத்தில் மற்ற சக்திவாய்ந்தவர்களுடன் சண்டையிட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றார். லாங் ஹாவோ சென் சம்மதிப்பது போல் முணங்கினான். அவன் யேகோவாவிடம் சொல்லாதது என்னவென்றால், அவன் 5வது படிக்கு மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு மிகவும் தேவைப்படுவது போர்களின் மூலம் தன் திறனை தூண்டும் வாய்ப்பு. தொடர்ந்து சண்டையிடுவது அவனது உணர்வுகளை தூண்டி இறுதித் தடையை தாண்டுவதற்கான வாய்ப்பை அளிக்கும். லாங் சிங் யூ தற்போது கூட்டணியின் வலிமையான தாக்கும் நைட். அவர் லாங் ஹாவோ சென்னுக்கு 2 வருடங்கள் மட்டுமே பயிற்சி அளித்தாலும் ஒரு நைட் ஆக ஒரு வாழ்நாள் முழுவதும் பெற்ற அனுபவத்தை லாங் ஹாவோ சென்னுக்கு அளித்தார். அவர் அவனிடம் சொன்ன மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு தடையை சந்திக்கும்போது அவனை விட வலிமையான எதிரிகளுக்கு எதிரான சவால்கள் அந்த தடையை உடைக்க சிறந்த வாய்ப்புகள் என்பதாகும். லாங் ஹாவோ சென்னின் தந்தையின் வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. சண்டைகள் ஒரு வகையான சோதனைகள். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு சக்திவாய்ந்த எதிரியை எதிர்கொள்ளும்போது அவனது ஆன்மீக ஆற்றலின் வளர்ச்சி அபரிமிதமாக அதிகரித்தது. அவனது திறன்களை பயன்படுத்துவதையும் அவற்றின் மீதான அவனது பிடியையும் மேம்படுத்தியது. கூடுதலாக தொடர்ந்து சக்திவாய்ந்தவர்களுக்கு சவால் விடுவது அவனது உறுதியை மேலும் வலுப்படுத்தும். அந்த நேரத்தில் குலுக்கல் சீட்டு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. லாங் ஹாவோ சென்னின் பார்வை முதல் வரிசையில் அமர்ந்திருந்த 3 நைட்களின் மீது குவிந்திருந்தது. மெதுவாக ஆழமாக சுவாசித்து ஒரு பாறை போல் உறுதியான பார்வையுடன் அவன் அமர்ந்தான். மற்றவர்கள் 5வது படி எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்தனர். ஆனால் அவன் இந்த வகையான சக்திவாய்ந்தவர்களை எதிர்கொள்ள மட்டுமே விரும்பினான். 1:97. காற்றில் 2 பெரிய எண்கள் படிப்படியாக தெளிவாக தெரிந்தன. இந்த எண்கள் தோன்றிய ஒரு சில நொடிகளில் லாங் ஹாவோ சென்னின் கண்கள் அகலமாக விரிந்தன. ஷூவா என்ற சத்தத்துடன் அவன் எழுந்தான். ஒரு சில நொடிகளில் அவனது முன்பு இருந்த மென்மையான பார்வை மறைந்து அதற்கு பதிலாக மிகவும் கடுமையானதாக மாறியது. எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த 2 எண்களும் அவர்களுக்கு முன்னால் தோன்றியிருந்தன. மற்றொரு 5வது படி சக்திவாய்ந்தவன். எஞ்சியிருந்த மற்ற நைட்கள் மன உறுதியோ விடாமுயற்சியோ இல்லாதவர்கள் அல்ல. ஆனால் இப்போது 4வது படி நைட்கள் லாங் ஹாவோ சென்னை குழப்பமான பார்வையில் பார்த்தனர். தொடர்ச்சியாக 5வது படி எதிரிகளை எதிர்கொள்ள அவனது அதிர்ஷ்டம் மிகவும். முதல் வரிசையில் ஒரு இளைஞன் மெதுவாக எழுந்தான். மெதுவாக திரும்பி லாங் ஹாவோ சென்னை பார்த்தான். 1 என்ற எண்ணை தாங்கிய இந்த நைட் முன்பு லாங் ஹாவோ சென்னுக்கு ஒரு தூண்டும் பார்வையை வீசிய கருப்பு உடை அணிந்த இளைஞன்தான். லாங் ஹாவோ சென்னின் அச்சுறுத்தலை உணர்ந்த முதல் போட்டியாளன் அவன். இருவரும் கண்களை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் ஒரே நேரத்தில் ஒருவரையொருவர் உற்று நோக்கினர். 1 லாங் ஹாவோ சென்னை நோக்கி ஒரு சைகை செய்து பின்னர் முன்னணியில் பெரிய அடியெடுத்து வைத்து மைதானத்தை நோக்கிச் சென்றான். அவன் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும்போதும் மிரட்டும் ஆன்மீக ஆற்றல் அலைகள் வெளிப்பட்டன. இந்த நேரத்தில் யேகோவா லாங் ஹாவோ சென்னுக்கு மேலும் எச்சரிக்கைகளுடன் தொந்தரவு செய்யவில்லை. அவரது மனநிலை லாங் ஹாவோ சென்னை பாதிக்க அவர் விரும்பவில்லை. லாங் ஹாவோ சென்னின் முகத்தில் அவனது அசைக்க முடியாத உறுதியை அவர் உடனடியாக கண்டார். ஹான் யூவுடனான அவனது முந்தைய சண்டையின் போது கூட இவ்வளவு தீவிரமான சண்டை உணர்வு தோன்றவில்லை. மைதானத்தின் ஒரு மூலையில் ஹான் யூ அமைதியாக நின்றிருந்தான். அவன் காலையில் வந்திருந்தான். எவ்வளவு தயக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள் வரவிருக்கும் 5 வருடங்களில் தனது விதியை மாற்ற அவனால் எதுவும் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக இந்த தருணத்தில் லாங் ஹாவோ சென் தனது எதிராளியை வெல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். மேலும் ஒரு நல்ல பார்வை பார்க்க விரும்பினான். தாத்தா இந்த 14 வயது திறமையான நைட்டை பற்றி சொன்ன பிறகு அவனது திறமை எந்த மட்டத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம். அவசரம் இல்லாமல் மைதானத்திற்குள் நடந்தான். லாங் ஹாவோ சென் மிகவும் உறுதியானவன் இல்லை என்றாலும் அவனது அடிகள் மிகவும் உறுதியாக இருந்தன. அவன் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும்போதும் மேலும் மேலும் கம்பீரமாகத் தோன்றினான். அவனது பார்வை மிகவும் கூர்மையாக இருந்தது. ஏற்கனவே மைதானத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனை உற்று பார்த்து அவனது பார்வை உக்கிரமானது. உன்னிடம் ஒரு வாகனம் இருக்கிறதா? கருப்பு உடை அணிந்த இளைஞன் அமைதியாக கேட்டான். லாங் ஹாவோ சென் தலையை அசைத்து தன்னை மறைக்க முயற்சிக்காமல் உண்மையைச் சொன்னான். இப்போதைக்கு என்னிடம் இல்லை.
கருப்பு உடை அணிந்த இளைஞன் தலையசைத்து, சரி, அப்படியானால் நாம் வாகனங்களை அழைக்காமல் சண்டையிடுவோம். ஒரு நியாயமான சண்டையை நடத்துவோம் என்றான். இதே வார்த்தைகள் இந்த கருப்பு உடை அணிந்த இளைஞனால் பேசப்பட்டபோது லாங் ஹாவோ சென் அது ஆணவம் அல்ல, தன்னம்பிக்கை என்பதை உணர முடிந்தது.